Femitoons. அன்று ஒரு அழகான காலை பொழுது. கெரானிஸ் நகரத்தின் அரசவை கூடியிருந்தது. கெரானிஸ் ஒரு எழில் நிறைந்த நகரம். அங்கு அழகு நிறைந்த சோலைகளும் மீன்கள் நிறைந்த குளங்களும் உயர்ந்த கட்டிடங்களும் நிறைந்து காணப்பட்டன. அங்கு வாழ்ந்த மக்கள் மகிழ்ச்சியுடனும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து வந்தனர். அரசர் அம்மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து செவ்வனே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அரசருக்கு மகிழ்ச்சி இல்லை. காரணம் அவர் மகள் இளவரசி கிரேஸ் எப்பொழுதும் சோகமாகவே இருந்தாள். ஆனால் அவள் சோகத்திற்கு காரணம் யாருக்குமே தெரியவில்லை. அவளுக்கு அந்த அரண்மனையில் எந்த குறையும் இருந்ததில்லை. அவளுக்கு ஒரு நண்பர்களும் இருக்கவில்லை. செல்லபிராணியும் இல்லை. அவள் எந்த வகையான பரிசு பொருட்களையும் விரும்பவில்லை. எப்போதும் சோகமாகவும் வருத்தத்துடனுமே காட்சியளித்தாள். அரசவையில் மன்னருக்கு முன் மந்திரி பேச ஆரம்பித்தார். மன்னா, நம் இளவரசியின் அறையில் வைப்பதற்கு நீங்கள் ஆசை ஆசையாக வரவழைத்த அலங்கார மேசையை இளவரசி தனது அறையில் வைக்க அனுமதிக்கவில்லை. என்ன செய்வது என்று கேட்டார். அதற்கு அரசர், ஏன் அப்படி செய்தார் இளவரசி? நான் அவளை இப்போதே பார்க்க வேண்டும் என்றார். அரசவையில் வந்த இளவரசி வழக்கம் போலவே சோகத்தோடு காணப்பட்டார். மன்னரோ, எனது அன்பு மகளே, ஏன் நீ எப்பொழுதும் சோகமாக இருக்கிறாய்? உனக்கு இங்கு என்ன குறை இருக்கிறது மகளே? உனது சோகம் போக்க நான் பல நாடுகளிலிருந்து விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்தேன். இருந்தும் உனது முகம் வாடியே உள்ளது. உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் சொல். அது எதுவாக இருந்தாலும் நான் உனக்காக செய்வேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு அது மட்டுமே போதும். அன்பே அதற்கு இளவரசி. எனது அன்பான தந்தையே, உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. விலை உயர்ந்த பொருட்கள், ஆடைகள், ஆபரணங்கள் என எதுவுமே எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று கூறி அழுதவாறேதான் அறையை நோக்கி ஓடினாள். அரசாரோ, எப்படியாவது எனது மகள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாற வேண்டும், அதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றெண்ணிக் கொண்டார். வழக்கம் போல இளவரசி குளிப்பதற்கு காட்டிற்கு போனால், அப்போது குளத்தின் அருகில் ஒரு தவளையைக் கண்டாள். இளவரசி, சீ, ஏன் இந்த தவளை இவ்வளவு அருவருப்பாகவும் சொரசொரப்பாகவும் இருக்கிறது என கூறி அங்கிருந்து சென்று விட்டால், அடுத்த நாளும் குளத்திற்கு நடுவே அந்த தவளையை பார்த்தாள். அன்றும் தவளை அவளுக்கு விகாரமாகவே இருந்தது. அடுத்த நாள் தவளை அவள் கண்ணில் பட்டது. இப்போது தவளை இளவரசியை பார்த்து சிரித்தது. ஆனால் இளவரசியோ கண்டு கொள்ளாமல் சென்றுவிட்டால், அங்கு ஒரு மரத்தின் கீழிருந்து இளவரசி தவளை என்ன செய்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தாள். தவளை மிகவும் கவனமாக பூச்சிகளை பிடித்து கொண்டிருந்தது. தவளை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அரண்மனைக்கு திரும்பிய இளவரசிக்கு அன்று இரவு முழுவதும் உறக்கமே வரவில்லை. எப்படி அந்த தவளையால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? அதற்கு மாளிகை இல்லை, சமைத்த உணவுகள் இல்லை, அழகான வீடு இல்லை. ஆனால் எப்படி அந்த தவளை இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் காலை குளத்திற்கு சென்ற இளவரசி மிகவும் ஆர்வமாக இருந்தால், தவளையை எதிர்பார்த்து அங்கே அந்த தவளை எப்பொழுதும் போலவே மகிழ்ச்சியாக பூச்சிகளை பிடித்து உண்டு கொண்டிருந்தது. இளவரசியை பார்த்த தவளை இளவரசியை பக்கத்தில் அழைத்தது. இளவரசி, இங்கே வா என்று அழைத்தது. இளவரசி அதன் அருகே சென்றால் அவளுக்கு இப்போது தவளை அசிங்கமாக தோன்றவில்லை. இளவரசி தவளையிடம், நீ தவளையாக இருந்தது எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கேட்டாள். தவளை கூறியது, எனக்கு இது பிடித்திருக்கிறது. நான் எனது வாழ்வினை மிகவும் நேசிக்கிறேன். இந்த காடு, இந்த குளம், இந்த உணவு என அனைத்தையும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் எப்பொழுதும் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு இளவரசியோ, அது எனக்கு மிகவும் நேரமாகிவிட்டது. நான் அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என அவசரமாக அந்த இடத்திலிருந்து சென்றுவிட்டாள். மறுநாள் தவளை இளவரசிக்காக காத்திருந்தது. இளவரசி வருவதை பார்த்து, இளவரசி, இங்கே வா என அழைத்தது. இளவரசி தவளையின் அருகில் சென்றாள். நான் உனக்கு பரிசு வைத்திருக்கிறேன் என்றது இளவரசி கேட்டாள். என்ன பரிசு? அது என்னுடன் வா என ஓர் மரத்திற்கு அருகில் அழைத்து சென்றது. தவளை அங்கு ஒரு மூடப்பட்ட துணியில் பளபளப்பாக ஏதோ மின்னியது. இளவரசி, இது உனக்குதான், எடுத்துக்கொள் என்றது. இளவரசி கேட்டாள், என்ன இது? தவளை கூறியது, இது ஓர் மாய கண்ணாடி.
இது உன்னை மகிழ்ச்சியாக மாற்றும் பார்க்க அழகாக இருக்கிறது. ஆனால் நீ கூறுவதால் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறி வாங்கிக் கொண்டாள். கண்ணாடியை அரண்மனையில் தனது அறைக்கு எடுத்து வந்த இளவரசி கிரேஸ் அதன் மேலிருந்த திரையை விலகி தனது முகத்தை கண்ணாடியில் பார்த்தாள். எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியவில்லையே, எப்போதும் போலதானே எனது முகம் இருக்கிறது. இளவரசி மறுநாளும் கண்ணாடியில் தனது முகத்தை பார்த்தாள். ஒளிரும் அந்த கண்ணாடியில் அவளது முகம் மின்னியது. இளவரசியோ எந்த மாற்றத்தையும் உணரவில்லை. இப்படியாக தவளையுடன் நன்கு பழக ஆரம்பித்தாள். இளவரசி ஒரு நாள் தவளையிடம் கேட்டால், உன்னால் எப்படி பேச முடிகிறது? நான் பார்த்த எந்த தவளையும் இதுவரை பேசியதே இல்லையே. தவளை கூறியது, நான் தவளைகளின் இளவரசன். என்னால் மனிதர்களிடம் பேசவும் அவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ளவும் முடியும். அப்படியா என கேட்ட இளவரசி லேசாக சிரித்தாள். தவளை கூறியது, மாயக்கண்ணாடி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டதே. அதற்கு இளவரசி, இல்லையே, நான் எப்போதும் போல்தான் இருக்கிறேன் என்று கூறி விருக்கென்று எழுந்துவிட்டாள். அன்று கண்ணடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தால் அவளுக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. அப்போது அரசர் இளவரசியைக் காண அங்கே வந்தார். என் அன்பு மகளே, நாளை பக்கத்து ராஜ்யம் வரை ஒரு விருந்துக்காக செல்ல வேண்டும். உனக்கு விருப்பமான அழகிய ஆடைகளை அணிந்து கொள் என்றார். இளவரசியோ, சரி அப்பா, நான் நாளை தயாராக இருக்கிறேன் என கூறி மெல்ல சிரித்தாள். அரசருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. மகளே, நீ இப்போது மகிழ்ச்சியாக சிரித்தாய், உனது முகம் மின்னியது என்றார். இளவரசியோ, இல்லை அப்பா, நான் உறங்க செல்கிறேன் என்று கூறி அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். ஆனால் அவள் உறங்கவில்லை. அவள் கண்ணாடியை எடுத்து தனது முகத்தை பார்த்தாள். அவள் முகம் மின்னியது. அவள் லேசாக சிரித்தாள். கண்ணாடியில் அவள் முகம் பளிச்சென ஒளிர்ந்தது. மிகவும் அழகாக தோன்றியது. அவளுக்கு மிகவும் ஆச்சரியம். நாம் தான் இதுவா சிரிக்கும்போது எனது முகம் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஆச்சரியமாக தனது முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை தவளையிடம் வந்தாள். அப்போது அவள் முகத்தில் துளி கூட சோகமில்லை. சிரித்த முகத்துடன் மிகவும் அழகாக இருந்ததால் தவளை இளவரசியிடம், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், நீ சிரிக்கும்போது உனது முகம் மின்னுகிறது. அதற்கு இளவரசி, இது எப்படி நடந்தது? மாயக்கண்ணாடியால் நடந்ததா என சிரிது கொண்டே கேட்டாள். தவளையோ, இல்லை இளவரசி, மாயம் செய்தது கண்ணாடி இல்லை. மற்றவர்களுடன் பழகும்போது அது உனக்கு நிம்மதி அளிக்கிறது. அதனால் மகிழ்ச்சியால் உன் முகம் மிளிருகிறது. கண்ணாடி அதை பிரதிபலிக்கிறது என்று சிரித்துக்கொண்டே கூறியது. இளவரசி கூறினாள், மாயம் செய்தது கண்ணாடியல்ல, என்னுடைய நண்பன் நீதான் என்று தவளையை பார்த்து. இப்படியாக இளவரசியின் மாற்றத்தால் மன்னர் நிம்மதியடைந்தார். Femitoons